காலைதோறும் புதியவை. எதிர்த்து நிற்க வேண்டாம். ஜூன் 15. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எபிரேயர் 13:17. மோசே, ஆரோன், மிரியம் என்பவர்கள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் மோசேயை இஸ்ரவேலர் அனைவருக்கும் தலைவனாக்கினார் தேவன். ஆனால் மிரியாம் பொறாமை கொண்டு, தேவன் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்று அதிகாரத்துக்காக சண்டையை கிளப்பி விட்டாள். அப்பொழுது கர்த்தர், சொப்பனத்திலும் தரிசனத்திலும் தீர்க்க தரிசிகளோடு பேசுகிற நான் மோசேயோடு முகமுகமாக பேசுகிறேன். அவனுக்கு விரோதமாய் பேச எப்படி உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிற்று என்று மிரியாம் மற்றும் ஆரோன் மேலும் கோபம் உண்டார். தேவன் அனுமதித்து அமர வைக்கும் தலைவர்களுக்கு எதிராய் கலகம் செய்வதோ எதிர்த்து நிற்பதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. பரலோகத்திலும் தேவனுக்கு எதிராக கலகம் உண்டாக்கின லூசிஃபரையும் பிற தூதர்களையும் கர்த்தர் பரலோகத்திற்கு வெளியே கீழே பூமியிலே தள்ளிவிட்டார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இந்த சத்தியம் குடும்பங்களுக்கும் சபைக்கும் பொருந்தும். குடும்ப தலைவருக்கு எதிராகவோ சபை போதகர் அல்லது தலைமைத்துவ போதகர்களுக்கு எதிராக செயல்படுவதையோ சண்டை இடுவதையோ கர்த்தர் எப்போதும் விரும்ப மாட்டார். தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று வேதம் கூறுகிறது. மனைவிகள் கர்த்தருக்குள் கணவருக்கும், பிள்ளைகள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதே தேவத்துவத்தின் கட்டளை. அதற்கு மாறாக நாம் சுய பலத்தில் சண்டையிட்டு ஜெயிக்க முற்படும் போது அது வெற்றியாக தெரிந்தாலும் நிஜத்தில் தோல்வியாக தான் இருக்கும். சகோதர சகோதரிகளே, வீட்டிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். மேலதிகாரி உங்களுக்கு துரோகம் இழைத்தால் கூட தேவனே நியாயத்தை நிலைநாட்டுவார். ஜெபம். தேவனே, தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு எதிர்த்து நிற்காத சாந்த குணத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன்.